இந்த காணொளியில மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் FBI ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி. தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முன்னைய அதிகாரிகள் நிறைய பேர் இதன் பின்னால் இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் தற்பொழுது இந்த ஒரு நபர் தான், அதுவும் இந்த ஒரு ஜனாதிபதி தான் நிதியுதவி செய்தார் என்கின்ற விதமாக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது என்ன என்பதை நாங்கள் பார்க்க போன்றோம். அது மட்டுமல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு இன்னும் 6 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றன இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு. இதையும் பற்றி நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இதனையும் விட முக்கியமாக உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவரை தொலைபேசியினூடாக தொடர்பு கொள்வதற்கு முயற்சி ஒன்று செய்திருக்கின்றார். இதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்களையும் அது பற்றிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் மிக விரிவாகவே பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் நானும் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன். அதனையும் விட நேற்றுக்கு முந்தைய தினமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான FBI இலங்கையில் நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி ஒரு விரிவான அறிக்கை ஒன்றினை, ஒரு 71 பக்கங்கள் அடங்கிய ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிக்கையை பற்றிய அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை தான் நான் நேற்றைய காணொலியிலே தொகுத்து உங்களுக்கு தந்திருந்தேன். அதே சமயம் அந்த முழு அறிக்கையையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட கொடுத்திருக்கிறேன். ஆகவே அவற்றை பார்க்காதவர்கள் நீங்கள் சென்று பார்க்கலாம். அதே சமயம் குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி நாங்கள் ஒரு முக்கியமான தகவல்களை அதிலிருந்து தெரிந்து கொண்டாலும் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு முக்கியமான ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி இதன் பின்னால் இருக்கின்றார், இவர்தான் இதுக்கு நிதி கொடுத்திருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக சந்தேகங்களையும் அல்லது அதற்கு உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான சில விடயங்களையும் ஒரு செய்தித்தளம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. அது பற்றி நாங்கள் இந்த காணொலியில விரிவாகத்தான் பார்க்க போகின்றோம். அதே சமயம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால பல சூத்திரதாரிகள், குறிப்பாக பெயர் சொல்லக்கூடிய மாதிரியான பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், அதிலே ஒருவராக நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, அதே சமயம் தற்பொழுது கைதாயிருக்கக்கூடிய பிள்ளையான் என்று சொல்லி பலதரப்பட்டவர்களினுடைய பெயர் இதிலே அடிபட்ட வண்ணமாக இருந்தாலும் இவர்கள் மீது உறுதிப்படுத்தப்பட்டதாக எந்த ஒரு தகவல்களும் நிரூபிக்கப்படாமல் இருந்தது. இந்த நேரத்தில் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த இந்த குண்டு தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது என்றால் 2019ஆம் ஆண்டு நவம்பர்ல தான் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தான் இந்த தாக்குதல் எல்லாத்துக்குமே நிதியுதவி வழங்கி இதனை செய்தார். அந்த தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர் நிதியுதவியை செய்தார் என்கின்ற மாதிரியாகத்தான் அந்த ஒரு இணையதளம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இதுவும் அப்படி சொல்லியிருக்கேன்னு சொன்னால் ஒரு ரகசிய தகவல், நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வெளிவந்த ஒரு தகவல் என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகிறது. இதே சமயம் அந்த கொழும்பு இணைய செய்தி தளத்துல இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விடயம் நிரூபிக்கப்பட்டால், அதாவது முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தான் இதற்கான நிதி உதவியை செய்தார் என்கின்ற ஒரு விடயம் தற்பொழுது சந்தேகமாக இருந்தாலும் கூட அது நிரூபிக்கப்படுமானால் இலங்கையினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குடும்பம் ஒன்று, சக்தி வாய்ந்த குடும்பம் என்றால் உங்களுக்கு தெரியும் நான் எந்த குடும்பத்தை சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி, வேறு யாரும் கிடையாது, இந்த முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அந்த மொத்த குடும்பம். இவர்கள் குற்றவியல் விசாரணைக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மைக்கும் சொல்ல போனால் இந்த குற்றவியல் விசாரணை என்பது குறிப்பிட்ட இந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே புதிதாக இருக்காது. காரணம், ஏற்கனவே அவர்களுடைய புதல்வர்களே மாறி மாறி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக CID விசாரணைக்காக சென்ற வண்ணமாக தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளும் இவர் மீது நிரூபிக்க பொழுது ஏதோ ஒரு வகையிலே அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவர்களும் இந்த விசாரணைக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். அதே சமயம் இந்த நிதி உதவி என்று சொல்லி வருகின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தான் இந்த நிதியுதவியை செய்தார் என்று சொல்லி வருகின்ற பொழுது அவர் நேரடியாக செய்யாமல் அவருக்கு ஒரு நண்பர், அதாவது ஒரு நெருங்கிய நண்பர் இருந்திருக்கின்றார். அந்த நண்பர் பெருந்தோட்டத்துறையினுடைய ஒரு முக்கிய நபராகவும் அதே சமயம் கொழும்பில் இருக்கக்கூடிய சொகுசு விருந்தகம் ஒன்றினுடைய இயக்குநராகவும் இருந்த ஒரு தொழிலதிபர் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. குறிப்பிட்ட இந்த நபர் தான்
தான் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து நிதியுதவியை வழங்கினார். அதன் மூலமாக அவர் வந்து இதற்கு நேரடியாக மறைமுகமாக வந்து இதன் பின்னால் வந்து இருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக சொல்லுகின்றார்கள். இதே சமயம் இந்த நபர் வந்து கிட்டத்தட்ட 65 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தொகையினை வந்து இந்த தாக்குதல்தாரர்களுக்கு வந்து வழங்கியதாக சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த நெருங்கிய நண்பர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களினுடைய நெருங்கிய நண்பர் வந்து இந்த பணத்தினை தாக்குதல்தாரர்களுக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லியும் இந்த பணத்தினை வழங்கியதுக்கான காரணம் வந்து அந்த வெடிபொருட்களை உங்களுக்கு தெரிய நேற்றைய தின காணொலியை நான் சொல்லியிருப்பேன். IED என்று அழைக்கப்படக்கூடிய வெடிபொருள் தான் வெடிக்க செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த வெடிபொருட்களை வாங்குவதற்காகவும் அதே சமயம் இந்த தாக்குதல்தாரர்கள் எல்லாருமே அவர்களுடைய பயணம் செய்வதற்கான செலவு அதே சமயம் அவர்கள் தங்குவதற்கான செலவு என்று சொல்லி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கின்றது இல்லையா, அவற்றை எல்லாவற்றையுமே பார்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு பணத்தொகை வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இதுல முக்கியமான இன்னொரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தற்பொழுது வெளிநாட்டுக்கு இருக்கக்கூடிய என்பதை விட தப்பிச் சென்று அங்கு அல்லது அரசியல் தஞ்சம் கோரிய இருவர் என்று கூட சொல்ல முடியும் 2 நடுத்தர புலனாய்வு அதிகாரிகள் வந்து இவ்வாறு அங்கு தஞ்சம் கோரியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்து இன்னும் பலர் வந்து ஒரு முக்கியமான விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து பின்னால் இருக்கின்றார், அவர் வந்து நிதியுதவி வழங்கினார் என்றால் அந்த நிதியை வழங்குவதற்காக அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு பக்கம் உதவி செய்தார் என்றால், இன்னொரு பக்கம் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு விசுவாசமான இலங்கையின் ராணுவ புலனாய்வின் ஒரு ரகசிய பிரிவு வந்து தாக்குதல்தாரர்களுக்கு வந்து மூலோபாய ஆதரவை வந்து வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே எங்களுடைய இந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து பாதுகாப்பு அமைச்சராகவும் செயற்பட்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கும் ராணுவத்தினருக்கும் இடையிலே பல நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆகவே அதன் நிமித்தமாக இந்த ரகசிய பிரிவு ஒன்று வந்து இவருக்கு உதவி செய்திருக்கின்றது. அந்த தாக்குதல்தாரர்களுக்கு வந்து அனைத்து உதவிகளையும் வழங்குகின்ற விதமாக கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கின்றது. அந்த உதவி சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது நண்பர்கள், ஏனென்றால் இந்த சஹ்ரான் ஹாசிம் எனப்படக்கூடிய நபர் தான் ஒரு முக்கிய சூத்திரதாரியாக இங்கே பெயரிடப்பட்டிருக்கின்றது. FBI அறிக்கையிலே வந்து அவ்வாறு தான் பெயரிடப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் வந்து அந்த ஹாசிம் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் வந்து கிழக்கு மாகாணத்தில் இருந்து கொழும்புக்கு வருவதற்கு அடையாளம் காணப்படாத அரசாங்க வாகனங்கள் அழைத்து செல்றது, அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான இடங்கள்ல தற்காலிகமாக அவர்களை தங்க வைக்கிறது, அதே சமயம் அந்த தாக்குதல் நடத்தியவர்களை வந்து இலகுவாக அவர்களுடைய தொடர்பாடல்களை வைத்து கண்டறிந்து விடுவார்கள் என்பதற்காக, அவ்வாறு கண்டுபிடிக்காமல் இருப்பதற்காக இந்த தகவல் தொடர்பு உபகரணங்கள் என்று சொல்லி இந்த அனைத்து விடயங்களையுமே வழங்கியது எல்லாமே இந்த ராணுவ ரகசிய பிரிவு தான் என்கின்ற மாதிரியாகவும் அந்த 2 புலனாய்வு அதிகாரிகளும் வந்து சொல்லியிருக்கிறதாக இந்த இணையதளம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தினை இந்த செய்தித்தளம் வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த FBI அறிக்கையின் பின்னராகத்தான் இந்த ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி அல்லது எதிர்பார்ப்பு, பெரிய சந்தேகங்கள் என்று கூட சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, 2019ஆம் ஆண்டு இந்த சம்பவம் வந்து நடந்திருந்தது. அதன் பின்னராக இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வந்தால் 6 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இந்த நிலைமையில இற்றை வரைக்குமே இதற்கு ஒரு முடிவு இல்லை. யார்தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரி என்பது வந்து இன்னுமே முடிவாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த தாக்குதல் நடந்து கொஞ்ச நாட்களுக்குள்ளே உடனடியாகவே ஒரு இஸ்லாமிய அமைப்பினை வந்து ISIS அமைப்பினை வந்து இவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிடுகின்றார்கள். அதே சமயம் இதற்கு பின்னால் யாருமே இவர்களுக்கு உடந்தையாக இல்லையா என்று கேட்டால் அவர்களுடைய விவரங்கள் வந்து எதுவுமே வெளிவந்த வண்ணமாக இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள், ஏன் தமிழர் பக்கங்களை கூட எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் சிறிய சிறிய பிரச்சனைகள், குறிப்பாக இந்த கள்ள இறைச்சி, அதாவது மாட்டு இறைச்சியை வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்கின்றார்கள் என்று சொல்லலாம். அண்மையிலே ஒரு காணொலி ஒன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த போலீசார் வீட்டுக்குள்ளே சென்று கதவினை உடைத்து அந்த ஒரு நபரை கைது செய்திருந்தார்கள். அது வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டும் கூட அந்த காணொலி பகிரப்பட்டிருந்தது. அதிலே வந்து சொல்லப்பட்ட ஒரு விடயம் வந்து அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவல், ஒரு சட்டவிரோதமாக ஒரு மாட்டினை வெட்டி அந்த இறைச்சியை அவர் விற்பனை செய்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வந்து இரகசிய தகவலாக, ஒரு புலனாய்வு தகவல் என்றே வைத்துக் கொள்வோமே, அப்படி ஒரு ரகசிய தகவலாக போலீசாருக்கு கிடைக்கின்றது. அவர்கள் சென்று அந்த நபரை கைது செய்கின்றார்கள். இவ்வாறு ஏகப்பட்ட விடயங்கள் வந்து இவர்களுக்கு ரகசிய தகவல்களாக கிடைக்கின்றது. இவ்வாறெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ரகசிய தகவல்களாக கிடைக்கின்ற சமயத்துல, புலனாய்வு அறிக்கையாக கிடைக்கின்ற சமயத்துல, ஒரு நாட்டிலே அதுவும் 8 இடங்கள்ல இந்த உலகத்தையே உலுக்கி போடுகின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட அதில் வெளிநாட்டு பிரஜைகளும் கூட உயிரிழந்திருந்தார்கள். 268 பேர் மொத்தமாக உயிரிழந்திருந்தார்கள். 500க்கும் மேற்பட்ட காயங்கள். இவ்வாறு ஒரு பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவம், 8 இடங்களிலே திட்டமிட்ட ஒரு குண்டு தாக்குதல். இது எத்தனை மாதங்களாக
திட்டமிட்டிருப்பார்கள். ஆகவே எந்த ஒரு தகவல்களும் வந்து இந்த உளவுத்துறைக்கு, இலங்கையினுடைய உளவுத்துறைக்கு வந்து கிடைக்காமல் போனதா, அவர்களுடைய புலனாய்வு பிரிவுகளுக்கு வந்து இந்த ஒரு விடயம் கிடைக்காமல் போனதா என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இங்கே இருக்கிறது. ஏனென்றால் சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ரகசிய தகவல்களாக கிடைக்கின்ற சமயத்தில் இது ஒரு பாரதூரமான விடயம். இது எவ்வாறு இவர்களுக்கு இத்தனை மாதங்களாக தெரியாமல் போனது? குறிப்பாக அந்த தாக்குதல் நடக்கும் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் போனது எவ்வாறு? ஆகவே இதற்கு பின்னால் நிச்சயமாக பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இருக்கலாம் என்று சொல்லி மக்கள் மத்தியிலேயே பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் தற்பொழுது FBI அறிக்கை இன்னொரு பக்கம், அதே சமயம் கோட்டபாய ராஜபக்ஷ தான் நிதியுதவி வழங்கினார் என்று சொல்லி செய்திகள் வெளியிட்டதும் சந்தேகங்களும் இன்னொரு பக்கம். ஆகவே இதெல்லாம் இப்ப இருக்கின்ற பொழுது அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் இன்னொரு பக்கம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னராக இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களின் பொழுது மக்களுக்கு கொடுத்த மிக முக்கிய வாக்குறுதி என்றது, தான் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான சூத்திரதாரர்கள், அது யாராக இருந்தாலும் அவர்களை மக்கள் முன்னிலையில் நிறுத்துவேன், சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்ற மாதிரியாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். அதன் பேரில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த இந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னராக அந்த அறிக்கையை வெளியிடுவேன் என்கின்ற மாதிரியாகவும் சொல்லியிருந்தார். அதே சமயம் அது வரும் பிரச்சார வாக்குறுதியாக இருந்து விடாமல் அவர் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராகவும் கூட கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடமும் வந்து இந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தார். ஆகவே இவ்வாறான வாக்குறுதிகளை எல்லாம் அவர் வழங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் தற்பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான காலம் என்றது வந்து இன்னும் 6 நாட்கள் இருக்கின்றது. ஆகவே FBI அறிக்கை ஒரு பக்கம், சந்தேகங்கள் வெளிப்படுகின்ற வண்ணம் இன்னொரு பக்கமாக இருக்கின்ற பொழுது இந்த FBI அறிக்கை வந்து அனுகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு சாதகமாக அமைய போகின்றதா, பாதகமாக அமைய போகின்றதா? ஏனென்றால் 6 நாட்களுக்குள் இவர் என்ன பதில் தரப்போகின்றார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. பதில் தராமலே போய்விடுவாரா என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கான பதில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அவர்களிடமிருந்து வருமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதையும் தாண்டி நாங்கள் இன்னொரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். என்ன அப்படின்னு சொல்லினால், உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் நீங்கள் எல்லாருமே அறிந்த விடயம் தான். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிள்ளையான் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுக்குள்ளே ஒரு காரண கர்த்தாக்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது, ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உடனடியாக இந்த FBI அறிக்கை வெளியாகின்றது. அதே சமயம் பிள்ளையான் அவர்களை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து முயற்சி செய்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் அவர் 3 மாதங்கள் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு தொலைபேசி பாவனை இருக்காது. ஆனால் இவர் வந்து தொலைபேசியிலே அவரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். எதற்காக முயற்சி செய்தார், என்ன காரணங்கள் என்பதை வந்து தொடர்ந்து இந்த செய்தியினூடாக நீங்கள் பார்க்கலாம். தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் தமது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரியோடு தொடர்பு கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொலைபேசி வழியாக பேச அனுமதி வழங்குமாறு கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்திய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக குறித்த தொடர்பை ஏற்படுத்த பாதுகாப்பு அதிகாரி முயற்சி செய்துள்ளதாகவும் நம்பத்தகுந்த தகவல் மூலங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருக்கு தனது தொலைபேசி வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் அது போன்ற கோரிக்கையே சட்டத்திற்கு புறம்பானது என்றும் வலியுறுத்தி குறித்த கோரிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதான காவல் பரிசோதகர் முற்றாக மறுத்துள்ளார். மேலும் இந்த சட்டவிரோத அழுத்தம் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை பதிவு செய்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே 13ஆம் தேதி பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில பிள்ளையானுக்கு சட்ட உதவி வழங்க முன்வந்துள்ளார். சட்ட உதவிகளை வழங்கும் நோக்கில் கம்பன்பில குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் IS முத்துமாலவிக்கு மின்னஞ்சல் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளார். பிள்ளையானுக்கான தற்காலிக சட்ட பிரதிநிதியாக செயற்பட வேண்டியிருப்பதால் அவரை நேரில் சந்திக்க அனுமதி வழங்குமாறு கோரியிருந்தார். இந்த மின்னஞ்சல் தொடர்பான தகவலை பெற்றதும் உதய கம்பன்பிலவை சந்திக்க பிள்ளையான் ஒப்புக்கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2004 தொடக்கம் 2006 கால பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பதவி வகித்த பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை பிரகாரம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த செய்தி தொகுப்பானது பல முக்கியமான விடயங்களை தொகுத்து உங்களுக்கு தந்த ஒரு செய்தி தொகுப்பாக இருக்கின்றது. ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.